அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன், அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த காலை கல்வாரி பலியானது யூஎம் ஜார்ஜ் குடும்பத்தினருக்கு திருக்குடும்ப ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், உபகாரி இன்ஜினியரிங் தொழில் வளர்ச்சிக்காகவும், பணியாளர்களுடைய நலன்களுக்காகவும், பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும், சிலுவை அந்தோணி, அனிட்டா மேரி, சகாய மேரி, இருதயராஜ் என்பவர்களின் ஆண்களை பாற்று பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதுதர்கள், புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் இம்மண்ணக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. ஆமென். நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கம் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து
மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியகுத்து செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் உள்ள இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீரன் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனிதமாருக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1. ஆண்டவருடைய வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து
யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் போட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதை பற்றியும் எவரை பற்றியும் அரைகுறையாக மட்டுமே தெரிந்திருந்ததென்றால் அதை பற்றி அவரை பற்றி பேசாதீர்கள். எதை பற்றியும் யாரை பற்றியும் அரைகுறையாகவே மட்டும் தெரிந்திருந்தால் அதை பற்றி அவரை பற்றி பேசாதீர்கள். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை என்று வாசிக்க கேட்டோம். இயேசு ஏன் தம்மை அறிந்திருந்த பேய்களை பேச விடவில்லை என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து மெசியா என்பது பேய்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் மெசியா என்ற பின்னணியில் எத்தகைய பணிகளை செய்ய போகிறார், எப்படி இறக்கப் போகிறார் என்பது பற்றி அவைகளுக்கு தெரியாது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அது எவ்வாறு இருக்க போகிறது, அந்த மரணத்தின் வழியாக பாவங்களையும் அந்த மரணத்தின் வழியாக மீட்பையும் மக்களுக்கு எப்படி கொண்டு வருகிறார் என்பது பற்றி அவைகளுக்கு தெரியாது. எனவே கிறிஸ்துவை பற்றி பாதியாக அல்லது அரைகுறையாகவே அறிந்து வைத்திருந்தன பேய்கள். இத்தகைய அரைகுறை அறிவானது மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதில் இயேசு தெளிவாக இருந்தார். எனவே எப்பொழுதெல்லாம் பேய்கள் அவரை அறிந்து ஒரு விதமாக பேசுகின்ற பொழுது, சுருங்க சொல்ல போனால் அல்லது குறிப்பிட்டு சொல்ல போனால், நம்மை விட அதிகமாகவே விசுவாச அறிக்கையை அறிக்கிடுவது போல சொன்னாலும் கூட, ஆண்டவரே நீர் மெசியா, கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொன்னாலும் கூட, நீர் எங்களை தொலைக்கவா வந்தீர் என்று சொன்னாலும் கூட, ஆண்டவர் அவைகளை பேச விடவில்லை. அரைகுறையான தம்மை பற்றிய அறிவு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும். தன்னுடைய பணி வாழ்விலே ஒரு தேக்கத்தை, ஒரு தேய்மானத்தை, ஒரு தளர்ச்சியை உருவாக்கும் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இருப்பினும் பேய்கள் இயேசுவை விட்டு வைத்ததா என்றால், விவிலியத்தின் அடிப்படையில், நற்செய்தியின் அடிப்படையில் வாருக்கின்ற பொழுது இல்லை என்பதுதான் தெளிவு. பல்வேறு தொல்லைகளை இயேசுவுக்கு கொடுத்து கொண்டே இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இயேசு பிறந்தவுடன் ஏரோதனுடைய மனதை தூண்டிவிட்டு
அந்த குழந்தை இயேசுவை கொல்ல முற்பட செய்தது இந்த அலகையாக தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய பொது வாழ்வை பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்னால் 40 நாட்கள் இரவும் பகலுமாக நோன்பிருந்து ஜெபித்த இயேசுவை தொந்தரவு செய்தது, சோதித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு தருணங்களில் அவருடைய பணி வாழ்வை பின்னுக்கு தள்ளுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பரிசேயர்கள், சதிசேயர்கள், தலைமை குருக்களை அவருக்கு எதிராக தூண்டி எழுப்பியதன் வழியாக பேய்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நல்லவர்களுடைய சரியான போக்கை தடையாக இருப்பது அல்லது நல்லவர்களுடைய அறிவை குறைவாக பெற்றுக்கொண்டு அதுதான் முழுமையானது என்பது அறிவது பேய் பிடித்திருப்பதற்கான உள்ளத்திலே, அவர்களுடைய இல்லத்திலே பேய்கள் இருப்பதற்கான அடையாளங்களாக இருக்கின்றன. யாரெல்லாம் ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஒன்றை பற்றி முழுமையாக அறியாமல் பேசுகிறார்களோ அவையெல்லாம் பேய்களின் தன்மை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அரைகுறை அறிவானது ஆபத்தானது என்பதற்கு ஏற்ப அவர்களுடைய அரைகுறை அறிவு அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு காரணியாக இராது, அவர்களை உற்சாகமூட்டுவதற்கான ஒரு காரணியாக இராது, மாறாக தளர்ச்சி அடைய வைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. நன்மைகளையும் நல்லவர்களையும் தளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அனைத்தும் அழகையிடமிருந்து தான், அழகையினுடைய பண்புகளாக தான் வெளிப்படும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அவற்றை அவர் பேசாது தடுத்தார். தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய பணியிலே அவற்றிற்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, பங்களிப்பும் இல்லாது தெள்ள தெளிவாக கவனமாக இருந்தார் என்பதை தான் பேய்கள் அவர் அறிந்திருந்தும் கூட அவைகளை பேச விடவில்லை என்று நற்செய்தி பதிவு செய்திருக்கின்றது. அன்பானவர்களே, இத்தகைய அரைகுறை அறிவு இந்த பேய்களுக்கு இருந்தாலும் இயேசு தன்னுடைய சாவு வழியாக அவர் சாவை வென்றார், பாவங்களை வென்றார் என்பது இந்த பேய்கள் இறுதியாக ஏமாந்து போன ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே அடுத்தவரை பற்றி, நம்மை நம்பி வந்திருக்கின்றவர்களை பற்றி, நாம் யாரோடெல்லாம் உறவாடுகின்றோமோ அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். எனவே புதிதாக திருமணம் முடித்து வீட்டுக்கு வரக்கூடிய மணப்பெண்ணிடம் சொல்வது இதுதான், ஸ்டடி த ஃபேமிலி, ஸ்டடி யுவர் ஹஸ்பண்ட் என்று சொல்லுவோம். எனவே குடும்பத்தை நன்றாக படியுங்கள், திருமணம் முடித்திருக்கக்கூடிய நபரை நன்றாக படியுங்கள். கணவரும் தன் மனைவியையும் தன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தை நன்றாக படிக்க வேண்டும். முழுமையாக உள்வாங்கி பிற்பாடுதான் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் அறிய முடியும். அதற்கு முந்தினால் அவசரப்பட்டோம் என்று சொன்னால் குழப்பங்களை உருவாக்கக்கூடிய பேயின் தன்மையும் மனநிலையும் நம்மிடம் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கிறார். தனக்கு தெரிந்ததை தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள், தனக்கு தெரியாததை தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள், தனக்கு தெரியாததை தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள், தனக்கு தெரிந்ததை தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள். இதில் தனக்கு தெரிந்ததை தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான், தனக்கு தெரியாததை தெரியாது என ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் கடவுளின் மக்களாக இருக்க முடியுமே தவிர, தெரிந்ததை தெரியாது என்று சொல்லக்கூடிய சுயநலக்காரர்களும் தெரியாததை தெரியும் என்று அரைகுறையாக சொல்லக்கூடியவர்களும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல, கடவுளை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது என்பது தெளிவு. கிறிஸ்துவை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்று தலைமைச் சங்கம் கட்டளையிட்ட பொழுது, நாங்கள் கண்டதை பற்றியும் கேட்டதை பற்றியும் அனுபவித்ததை பற்றியும் எங்களால் பேசாமல் இருக்க முடியாது என்று திருத்தூதர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து வைத்திருந்தார்கள். நாங்கள் அறிந்ததையே தெரிந்ததை பற்றி பேசுகிறோம் என்று இயேசு சொன்னார் என்று சொன்னால் அவர் அறிந்ததை தெரிந்ததை முழுமையாக சொன்னார். எனவேதான் நிக்கதேமு அவரிடம் வந்து உரையாடிய பொழுது, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனுக்கு தான் விண்ணகத்தில் உள்ளவை அனைத்தும் தெரியும் என்று அவர் தான் முழுமையாக அறிந்ததை பற்றி தான் பேசினார், அடுத்தவர்களுக்கு போதித்தார் என்பது அவருடைய பண்பிலிருந்து நாம் அறிகின்றோம். அரைகுறை அறிவு ஆபத்தானது, அது அழகையிடமிருந்து வருகிறது, அது ஒரு விதத்திலும் பயனளிக்காது என்பதை உணர்ந்து முழுமையாக தேர்ந்து தெளிந்து அறிந்த பிற்பாடு
பேச ஆரம்பிப்போம் என்ற செய்தியை உள்ளத்தில் இருத்தி வாழ தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். வாழ்த்து விரிவீராக என்பது வல்லமையில் இருந்து நாங்கள் தப்பத்தப்பட்டு உழைப்பின் தப்பத்தப்பட்டுகிறோம். இது எங்களுக்கு கிறிஸ்து நமது மனிதர்களில் பங்குள்ள திருவிழமானார். இந்த தண்ணீர் நாமும் அவரது இறைவனில் வாழ்த்து விரைவிலாக என்பது வழங்கல் நாம் தரிசித்துக் கொண்டிருந்தோம். காட்சியுடைய மனித உழைப்பு தரிசித்தவன் எங்களுக்கு வாழ்வழிக்கும் பாடமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. இறைவனாய் ஆண்டவரை தாழ்நிலமுள்ள வரைச்சொருள் நாங்கள் இன்றும் அது திருமண கூடவும் இந்த கல்வாரி பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்றநிலை கழிவுகளின் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாகும். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உமது மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக நாங்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்த இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவென்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமாக்கு இறைபடி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து உபத்திரங்களை எல்லாம் நீக்கி போடும் புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமான உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றேப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற தம்மை முழுமையாக அறிந்த பின்னரே அனுபவித்த பின்னரே போதிக்க வேண்டும் என்பதற்காக வந்து பாருங்கள், தம்மோடு 3 ஆண்டுகள் இருக்கச் செய்தார் என்பதை உள்ளத்தில் இருத்தி வாழ தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசிரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, வரை உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்களிடம் அரைகுறையான அறிவுகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தனிமையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாகாமல். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலைமதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தருளும். அவருடைய பேராசை யார் யாருடைய வசனத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் பொருட்களுக்கு இவரது ஆறுதல் பரலோகத்தில் அழகிய
யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். யோவான் 10:10. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைவழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன்.